திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் செய்த மிகப்பெரிய துரோகம். அப்பட்டமான நாடகத்தை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். கச்சத்தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது, எந்த ஆண்டு தாரை வார்க்கப்பட்டது, அவர்களின் கணக்கின்படி சொல்றாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. அதுவே தப்பு. ஒரு கச்சத்தீவை தாரை வார்த்தது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. சரி, அடுத்து பல ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீர்கள், 5 அமைச்சர்கள் உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஏன் அப்பொழுது அதை பற்றி சிந்திக்கவில்லை? இன்னொன்று, மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் முதலில் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார்கள். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் வாலி தீவு என்றே சொன்னார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது அது இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று தெரிவித்தார்கள். இது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் செய்த மிகப்பெரிய துரோகம். அதனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறைப்பதற்கு இன்றைய தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். ஒரே கேள்விதான், ஏன் தாரை வாத்தீங்க? தாரை வாத்ததுக்கு பின்பு அதை தெரியாது என்று ஏன் சொன்னீர்கள்? இந்தியாவின் ஒரு பகுதி இல்லை என்று ஏன் சொன்னீர்கள்? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதை கொண்டு வருவதற்கு, மீட்பதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை? இதுதான் நம்மளோட கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கையில் மக்கள் கொல்லப்படும் போது கூட இவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லல, பார்லிமெண்ட்ல கலாட்டா பண்ணல, எதுவுமே செய்யாமல் அங்கள் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு இவர்கள் உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டார்கள் என்பது